தாய் வழி சகோதரனும் தந்தை வழி சகோதரனும் மார்க்க ரீதியாக அந்தஸ்தில் உண்டு தான். மார்க்க ரீதியாக அந்தஸ்தில் என்ன உண்டு தான். ஆனால் சில இடத்துல சிறப்புப்படுத்தப்படுவாங்க. அது எங்கேன்னு சொல்கிறேன். அதாவது கண்ணியம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில், அவங்கள மதிக்க வேண்டிய விஷயத்தில், உறவுகளை சேர்ற வேண்டிய விஷயத்தில் அவங்க உண்டு தான். அதே போல தான் தந்தை வழி சகோதரியும் தாய் வழி சகோதரியும் அந்தஸ்து கண்ணியம் என்று கொடுக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இரண்டு பேரும் என்ன ஒன்று தான். இவங்க எல்லாருமே இரத்த உறவுகள் என்ற பட்டியலில் வருவாங்க. ஆனால் சில அறிஞர்கள் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, கண்ணியத்தில் மரியாதையில் சேர்ந்து நடக்க வேண்டியதில் உண்டாக இருந்தாலும், அதாவது தாய் வழி சகோதரத்துவத்தில் தாய் வழியுடைய சகோதரியா தந்தை வழியுடைய சகோதரியா முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று கேட்டோம்னா தாய் வழி சகோதரி தான் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் ஆண் என்ற பகுதியில் தந்தை வழி சகோதரர் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தாய் வழி சகோதரரை விட தந்தை வழி சகோதரர் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை பார்க்குற சந்தர்ப்பத்திலையும் அப்படி தான் என்ன செய்யுது இருக்குது. எனவே இது ஒரு வலுவான ஒரு கருத்தாக என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அதாவது தாய் வழி சகோதரிக்கு முக்கியத்துவம், தந்தை வழி சகோதரருக்கு என்ன முக்கியத்துவம். எல்லாருக்கும் நம்ம ஒரே விதமாக தான் நடந்து கொள்ளணும், ஒரே விதமான நெருக்கம், ஒரே விதமான கண்ணியம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்றிருந்தாலும் இந்த முக்கியத்துவம் என்ன செய்கிறது, இப்படி ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஹதீஸ்களை வச்சு அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு அம்சம். அதுபோல் அதாவது அடுத்த கட்டமாக இந்த உறவுகளுடைய விஷயத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை நம்ம நேரத்தோடு சொல்லிட்டோம். அவங்களை திருமணம் முடிப்பது என்பது ஹராமானதுன்னு சொல்லிட்டோம். மூணாவது அம்சம் என்னன்னு சொன்னால் அஜ்னபி மஹ்ரமி பேணுதல் சம்பந்தமாகவும் அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதோட பிரயாணமும் சேர்ந்து என்ன செய்யும், அதில் அமைஞ்சிடும். இதுக்கு அடுத்த கட்டமாக இதில் ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட் இதில் வரும். என்ன அப்படின்னு சொன்னால் அது மற்ற பகுதியோட சம்மந்தப்பட்டதான் ஹதானத் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை வந்து விவாகரத்துன்னு வந்துட்டா, அல்லது தந்தை மரணம் இந்த மாதிரி எதுவும் வந்துட்டா, தாயுடைய மரணம் அப்படின்னு எதுவும் வந்துட்டா, குழந்தையை பொறுப்பெடுக்கிறது யாரு அப்படின்னு வார சந்தர்ப்பத்தில் தாய் வழி சகோதரியா தந்தை வழி சகோதரியா முக்கியத்துவப்படுத்துறது ஃபிக்ஹில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. இப்போ ஒரு தாய் மௌத்தாகிட்டான், ஒரு தாய் மரணித்து விட்டா, அல்லது அந்த தாய் டைவோர்ஸ் பண்ணப்பட்டு இன்னொரு திருமணம் என்ன செஞ்சிட்டா, முடிச்சிட்டா. இப்போ அந்த புள்ளை இருக்குது, தந்தை கவனிக்கிறதுக்கு இல்லை, தந்தையும் இன்னொரு திருமணம் என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. அல்லது தாய் என்னது, அதாவது இன்னொரு திருமணம் முடிச்சிட்டா அல்லது மௌத்தாகிட்டா, இப்போ குழந்தை இருக்குது. இந்த புள்ளையை யார் பொறுப்பெடுக்கலாம்? இப்போ தந்தை வழியில் உள்ள ஒரு சகோதரியோ பொறுப்பெடுக்கலாம், தாய் வழியில் உள்ள ஒரு சகோதரரோ சகோதரியோ பொறுப்பெடுக்கலாம். ஃபிக்ஹ் பொறுப்பு சண்டேன்னு வந்தால் யாருக்கு பொறுப்பு, ஹவானத் யாருக்கு அப்படின்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது.